special thanks and my warm gestures to all the chief guests here. I'm very sorry, ரொம்ப லேட்டாக வந்துட்டேன். டிராஃபிக் அதிகமாக இருந்ததுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு. I'm very sorry. Sincere apologies. And first and foremost, I got introduced to the team through Mr. Vinod. நானும் அவரும் தமிழுக்கு என் ஒன்றே அழுத்தம்ல ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ we both share a very long journey together. Very nice man, humble man. அவர் நல்ல கேரக்டருக்காக தான் நான் இதில் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அண்ட் செகண்ட்லி நம்ம கம்பெனி சார் ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன்னாலும் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வாஸ் ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நிறைய படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு பேமெண்ட்ஸ்லாம் நிறைய டிலே ஆகும். பட் உங்களோட வந்து அந்த கார்ப்பரேட் லெவல் டிஸ்பர்சல் இருந்துச்சு. அண்ட் தட் வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். Thank you so much and I enjoyed working in the project. Thank you so much. Congrats Steve. Yeah, thanks. மனைவிக்கும் என்னை பெற்ற தாய்க்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலாக ஏன் மனைவிக்கு வணக்கம் சொல்கிறேன் அப்படின்னா, உனக்கு பிடிச்சதை போய் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியை ஃபுல்லாக அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ அதுக்காக என்னோடய மனைவிக்கு நன்றி. என்னோடய நண்பர் வினோத் அவருக்கும் நன்றிகள் இந்த கார்மேகம் கதாபாத்திரத்தை கொடுத்ததுக்கு. அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான ஜஸ்டிஃபிகேஷன் நான் கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, சாங் பார்த்துருப்பீங்க. பத்திரிகையாளர்களான நீங்கள் தான் இதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். எல்லாருமே வளரக்கூடிய கலைஞர்கள். உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை. இந்த மேடையில் இருக்கிற முக்கியமான இன்றைக்கி ஆடியோ லான்ச்சில் முக்கியமான ஆள் மியூசிக் டைரக்டர், அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ அவருக்கும் நன்றிண்ணே. ரொம்ப நேரம் பேச விரும்பலை. எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ சார் அண்ணனுக்கும் லெனின் சாருக்கும் என்னோடய இயக்குனரான வினோத் சார் எல்லாருக்கும் என்னோடய வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் என்னோடய வணக்கத்தை உங்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய வணக்கத்தை உங்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச். 2-3 படம் பண்ணியிருக்கேன். பட் என்னை மேடையில் அழைச்சி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் கூப்பிட்டது இந்த படம் தான். ஸோ அதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நர்வஸாக இருக்குன்னு அதெல்லாம் தப்பாக பேசினா தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ப்ரெஸ்காரன் நீங்கள் தான் வந்துட்டு சின்ன கலைஞர் நாங்களாம். ஸோ எங்களை அடுத்த லெவலுக்கு நிஜமாகவே நீங்கள் தான் எங்களை கூட்டிகிட்டு போகணும். அஃப்கோர்ஸ் எங்கள் எல்லாரோட ஹார்ட் ஒர்க், இட்ஸ் அ டீம் எஃபோர்ட். எல்லோரும் சேர்ந்து பண்ணுறது தான், உருவாக்கினது தான் ஒரு படம். ஸோ நீங்கள் எல்லோரும் தான் சேர்ந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அடுத்த லெவலான வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ உங்கள் எல்லார்கிட்டேருந்தும் நான் அதை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் அ லாட். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கமுங்க. நீங்கள் எல்லோரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி ரெட் லேபிள் டீ குடிச்சிருப்பீங்க. அது ஒரு சுறுசுறுப்புக்காக கொடுக்குறது. அது வந்து இந்திய அளவில் ஃபேமஸான ஒரு டீ. அதே போல் தமிழ் திரையுலகில் ஒரு ஃபேமஸ் ஆகும் திரைப்படம் தான் இந்த ரெட் லேபிள். நிச்சயமாக இது ஒரு மாபெரும் வெற்றி படம். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது. இந்த ட்ரெய்லரும் இந்த சாங்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த 2 மணி நேரம் இந்த திரைப்படம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பேசுகிறவங்க எல்லாம் சொன்னாங்க இந்த படத்தில் நாங்கள் எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக கிடையாது. நான் ஷூட்டிங்கில் பார்த்து எல்லாம் ஜாலியாக தான் ஒர்க் பண்ணோம். ரொம்ப ஹார்டாகலாம் அப்படியெல்லாம் ஸ்டெயினெல்லாம் பண்ணல. ரொம்ப ஜாலியாக இருந்தது. இவர் டைரக்டரை பற்றி சொல்ல வேண்டாம். எனக்கு இவர் ஆர்வி உதயகுமாரோடைய உதவியாளராக இருக்கிற காலத்துலேருந்தே தெரியும். இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை கூப்பிடும் பொழுது எனக்கு வந்து இந்த படம் ஷூட்டிங் போனோமே யாரெல்லாம் இருந்தாங்க, ஹீரோயின் யார், ஹீரோ யார் ஞாபகப்படுத்தினா ஹீரோ ஞாபகம் வந்தார், ஹீரோயின் எப்பவுமே ஹீரோயின் ஞாபகத்துக்கு வந்துடுவாங்க. அப்புறம் டைரக்டர் முகம் தெரியுது ஆர்வி உதயகுமார். மற்றபடி பின்னாடி இருக்கிற டெக்னீஷியன் எல்லாம் பேர்கள் தெரியும், முகங்கள் எனக்கு ஞாபகம் இல்லை. இருந்தாலும் சினிமா என்பது ஆரம்பித்த காலத்திலிருந்து ஒரு சினிமா தயாரிப்பு என்பது அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு அனுபவம். ஒரு படத்தை இயக்கும் இயக்குனருக்கு அது ஒரு அனுபவம். அந்த படத்தில் வேலை செய்கிற டெக்னீஷியனுக்கு ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு அனுபவம். இந்த அனுபவங்களையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து தான் ஒரு திரைப்படமே வெளியே வருது. அதை யாரை நம்பி? நிச்சயமாக ரசிக பெருமக்களை நம்பி. ஒவ்வொரு ரசிகனும் ஒவ்வொரு ஹீரோக்கள் நடித்த படங்களை பார்த்துட்டே இருப்பான். அவருக்கு ஒவ்வொரு அனுபவம். அந்த அனுபவங்களில் நான் பார்த்ததுலேயே இந்த அனுபவம் தான் என் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறத சிறந்த படம்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சிறந்த படத்தை
நிச்சயமாக நம்முடைய இயக்குனர் வந்து கொடுத்துருப்பாரு. வரும்பொழுதே திரைத்துறைக்கு வரும்பொழுதே ஒரு தயாரிப்பாளராகவும் ஹீரோவும் வந்த முதல் ஆள் இவர் தான், லெனின் தான். ஆக என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தம்பி சொன்ன மாதிரி ஏன் 4-6 மணிக்கு ஆரம்பிக்க சொன்னேன், நான் கொஞ்சம் ஜோதிடமெல்லாம் படித்ததுனால தான் சொன்னேன். வேறு அவங்க வந்து 3:30 முதல்ல டைம் சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து உகந்த கலைத்துறைக்கு உகந்த நேரம் அல்ல. ஒவ்வொரு நிமிடமும் நல்ல நேரம்னு சொல்லுவாங்க, அது எல்லாருக்கும் அமையாது. இந்த கலைத்துறைக்குன்னு ஒரு நேரங்காலம்லாம் இருக்குது. ஸோ இன்று வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிர தினம் 4லேருந்து 5 மணி வரைக்கும், 4-6லேருந்து 5-6 மணி வரைக்கும் சனி ஓரை. எப்பவுமே தொழில்காரகன் அப்படின்னா அது எந்த தொழிலாக இருந்தாலும் தொழில்காரன் அப்படின்னு சொல்கிறவர் தான் தொழிலை உத்வேகப்படுத்துறது, ஒரு தொழிலை இம்ப்ரூவ் பண்ணி விடுறதே சனி பகவான் தான். அந்த சனி பகவானும் சுக்கிரன் என்பவர் கலைத்துறைக்கு ஆதிக்கம், கலைத்துறைக்கு ரொம்ப முக்கியமான சுக்கிரன். இப்போ இத்தனை பேர் திரைத்துறையில் இருக்கிறோம்னா நீங்கள் உங்கள் கட்டத்தை எடுத்து பாருங்கள், சுக்கிரனும் புதனும் கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் இருந்தால் தான் இந்த துறைக்கே வர முடியும். கலைத்துறையை நான் சினிமா மட்டும் சொல்ல, எல்லாமே ஓவியம், ஒரு சமையல் வேலை, எல்லாமே கலைகள் தான். இந்த மாதிரி கலைத்துறையை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப உகந்தது சுக்கிரன். அந்த சுக்கிர தினத்தில் சனி ஓரையில் இந்த பூஜையை ஆரம்பிங்க, ஒரு நல்ல நாளை ஆரம்பிங்க. இந்த திரைப்படம் வர்ற படங்களிலேயே மிகச்சிறந்த படமாக, ஒரு வெற்றி படமாக நிச்சயமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thankful to Vinod and Lenin sir for this opportunity. And நான் வந்து சொல்லணும், எனக்கு வந்து ஃபஸ்ட்டில் தமிழில் ஒரு லான்ச் கிடைக்கும்போது இவ்வளோ நல்ல ஒரு டீம் கூட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து வினோத் வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வைக்கணும். ஹீ இஸ் அன் அப்கமிங் டேலண்டட் டைரக்டர் அண்ட் த பெஸ்ட் ஹியூமன் பீயிங் ஐ ஹவ் சீன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அவர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள். ஏன்னா வந்து அவர் ஒரு ஏதாவது பிடிக்கலன்னா கூட அவர் வந்து நம்ம ஹர்ட் பண்ணாமல் அது கரெக்டாக, எப்போவும் வந்து ஆர்டிஸ்ட் வந்து கிரிட்டிசிசம் இல்லை சஜஷன் சொல்லும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லலைன்னா நம்ம கான்ஃபிடென்ஸ் அது வந்து அஃபெக்ட் ஆகிடும். பட் இவர் சொல்கிற விதம் வந்து நமக்கும் வந்து இவரோட பேஷன் பார்த்து, இவரோட ஃபிலிம் மேலே இருக்கிற பேஷன் வந்து பார்த்து நமக்கும் வந்து வில் பி ஃபோர்ஸ் டு கிவ் அவர் பெஸ்ட், வில் பி மோட்டிவேட்டட் டு கிவ் அவர் பெஸ்ட். ஒரு மூவி வந்து சின்ன வி ஹேவ் அவர் ஓன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸோட எல்லாமே சின்ன மூவி தான். பட் இவரோட பேஷன், டைரக்டரோட பேஷன் அண்ட் த ப்ரொடக்ஷன், லெனின் சாரோட அந்த பேஷன், ஹீ இஸ் அன் என்சைக்ளோபீடியா இன் மூவிஸ். ஸோ அவரோட பேஷன் வந்து பார்க்கும்போது வீல் ஆல்சோ பி என்கரேஜ்ட் அண்ட் மோட்டிவேட்டட் டு கிவ் அவர் பெஸ்ட். அண்ட் லெனின் சாரை பற்றி சொல்லணும்னா, நான் ஆஸ் அ லைக் ஆங்கர் சொன்ன மாதிரி ஐவ் டன் அரௌண்ட் 30 to 35 மூவிஸ். ஆனால் இந்த மாதிரி ப்ராம்ப்டான ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணது இல்லை. தே ஒன்ட் ஸ்ட்ரெஸ் யூ அட் ஆல். அவர் வந்து ரொம்ப கூலாக நைஸாக they'll get what they want. And இந்த எல்லாமே வந்து ரொம்ப ப்ராம்ப்டாக இருக்கும். ஆஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இது வந்து எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ். எப்போவும் வந்து பேமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கேட்டு வாங்குறது எப்பவும் கஷ்டம். பட் இவரெல்லாம் வந்து ரொம்ப ப்ராம்ப்டாக இருக்கும். அதனால வந்து ஒர்க்கிங் இஸ் ஆல்வேஸ் கம்ஃபர்டபுள். நாட் ஜஸ்ட் பேமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, அந்த ஹோல் ப்ராசஸ் வாஸ் வெரி ஈஸி டு ஹேண்டில். அண்ட் டைரக்டர் சார் கூட வந்து ஒரு சொன்னார், லைக் ஃபஸ்ட்டு கொடுத்த டியூனே வந்து ஓகே ஆகிடுச்சு. அதோட ஒரே ஒரு ரீசன் வந்து அவர் ஃபஸ்ட்டு கொடுக்குற இன்புட்டே வந்து அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். லைக் ஹீல் கிவ் வாட் எவர் இன்புட்ஸ் பாசிபிள். ஸோ வீல் வித் பிஃபோர் மேக்கிங் த சாங் ஆர் மியூசிக் நம்ம வந்து அவ்வளோ இன்புட்ஸ் எடுத்து எப்படி பண்ணணும்னு எல்லாம் ஃபுல் பிளான் பண்ண பிறகு தான் வி கிரியேட்டட் த சாங்ஸ் அண்ட் த பேக்ரவுண்ட் ஸ்கோர். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட வந்து எனக்கு நான் இது வரைக்கும் பண்ண ஜான்ரே கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்து ஒரு புது ஜான்ரை எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மூவி. அண்ட் ஐம் வெரி ப்ரவுட் டு கீப் திஸ் மூவி அண்ட் த மியூசிக் ஆஸ் ஒரு ப்ரொஃபைல் மாதிரி, ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி வைக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இது. அண்ட் ஐ மஸ்ட் தேங்க் த லிரிசிஸ்ட் மோகன்ராஜ் சார் அண்ட் சிங்கர்ஸ் சின்மயி, கவிதா கோபி, வேல்முருகன் சார். அண்ட் அந்த மூவியை பற்றி சொல்லணும்னா, அது ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு. அண்ட் த மூவி ஹஸ் கம் அவுட் ரியலி வெல். அண்ட் இது வந்து ஒரு டிரெக்டர் அந்த டீம், த ஹோல் டீம் வந்து kept on polishing it. எடிட்டிங் எல்லாம் வந்து ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். அப்புறம் வந்து ஸ்கிரிப்ட், இந்த டயலாக்ஸ் எல்லாம் வந்து they worked for like months, so many months வந்து ஒர்க் பண்ணி லைக் they made it so crisp and
clear and 2 hours வந்து it will go like anything. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். So I'm very happy to be here doing my first Tamil movie and looking forward for more. And thank you very much, sir. Thanks a lot. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் உள்ள எல்லா பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். பெரிய பெரிய டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து இந்த ரெட் லேபிள் படத்தில் நானும் வந்து கலந்துக்கிறதுக்கு. முக்கியமாக நான் வந்த காரணம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் கோரியோகிராஃபிக் பண்ண விஜய் மாஸ்டருக்கு அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அந்த 2 சாங்குமே. இப்போது பார்த்துருந்தேன். ஃபஸ்ட்டு சாங் மெலோடியான சாங்கும் சரி. ஃபஸ்ட்டு ஹீரோயின் லெனின் பயங்கர கெத்தாக மாசாக இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. நம்ம கிஷோர் எடிட்டிங்கில் ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. அதுவே நீங்கள் அடுத்த படத்தெல்லாம் மாசாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். 2வது விஷயம் வாஸ்மின், நான் எப்படி உள்ளே வந்தேன்னு சொல்கிறேன். ஸோ லெனின் வந்து ஒரு மியூசிக் சரி ஒரு டைரக்ஷனாக இருந்தாலும் எப்படி ஒரு ரைட்டர்லேருந்து எடுத்துகிட்டு வராங்களோ இந்த படத்தை எங்கே போய் சேர்க்கணுன்றாங்க. ஸோ பாட்டு வந்து கோரியோகிராஃபர் அவங்க இருந்தாலும் நம்ம வந்து நான் சொன்னார்ல இப்போது முத்து சொன்ன மாதிரி ஸ்ரீதர் மாஸ்டர் அவங்க டாக்டரும் அந்த ரீல்ஸ் பண்ணி அதை வந்து இன்றைக்கி ஏன்னா அந்த படத்து பிரகாரம் அவர் வந்து ஒரு மூடியாக அதுக்கு வேண்டிய ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. அந்த நேரத்தில் டான்ஸோ எதுவோ இருக்காமல் இருக்குது. அதை நாங்கள் ரீல் பண்ணி அதை நீங்கள் எப்படி போய் மக்கள்கிட்ட சேர்க்குறீங்களோ அதே மாதிரி ஒரு ரீல்ஸாக நாங்கள் பண்ணி இந்த படத்துக்கு ப்ரமோஷனாக செய்ய போகிறோம். இன்னொன்று ஒரே ஒரு கேள்வி இருக்குது. உங்கள் எல்லா மீடியாவுக்கும் எல்லாருக்கும் இன்ஸ்டாகிராம் இருக்கா? எல்லாருக்கும் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இருக்குது. சரி, ஒரு சின்ன சஜஷன் ஒரு இதுவாக, ஏன்னா நாங்கள் வந்து ரீல் பண்ணும்போது இந்த ரெட் லேபிள் படத்துக்காக நாங்கள் ரீல் பண்ணுவோம். நானும் டாக்டரும் ஆல்ரெடி இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகிறதுக்கு வி ஆர் கோயிங் டு டூ க்யூட்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். அதை உங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் நாங்கள் டேக் பண்ணி கொலாப் பண்ணுறோம். நீங்கள் எல்லோரும் அக்செப்ட் பண்ணிங்கன்னா இது இன்னும் போய் மக்கள்கிட்ட போய் சேரும். ஏன்னா லெனின் வந்து ஒரு ஏன்னா எப்படி ஒரு படம் இப்படி வரணும் அதை வந்து அழகாக போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற போது அவரோட சின்ன சின்ன விஷயத்துலேருந்தே தெரியுது. ஸோ தேங்க்ஸ் என்னை கூப்பிட்டு வந்ததுக்கு. கைலாஷ் அந்த மியூசிக் 2 சாங்குமே வந்து அது ஒரு மலையாளத்தில் வந்து அவரோட சாங்லாம் கேட்டேன். அடிப்பொலி எல்லாம் பாட்டும் அவ்வளோ ஹிட்டு. தமிழும் இது டெஃபினட்டாக எக்ஸ்ட்ரீம் மெலோடி எக்ஸ்ட்ரீம் ஃபோக் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஹிட் ஆகும். வாழ்த்துக்கள். தென் வினோத் லெனின் வந்து எல்லாத்தையும் எடுத்து வந்து எல்லாம் சேர்த்து வந்திருக்காங்க. நாங்கள் எல்லா ஆடியன்ஸுக்கும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா எஃபர்ட் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறோம். படத்தில் வரவங்கள நீங்கள் தான் வந்து ஜெயிக்கணுன்றது என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட்மா. எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் டைட்டில் வின்னர் முத்து அவரோட தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாழ்த்துக்கள் முத்து. ஆக்சுவலாக ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. மியூசிக் டைரக்டருக்கு என்னோட முதல் வாழ்த்துக்கள். ஹீரோ லெனின், டைரக்டர் வினோத் சார் எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். எங்கள் தலைவர் ஆர்வி உதயகுமார் சார் நடிச்சிருக்காரு. முக்கியமான கேரக்டர். 90s வந்து டைரக்டராக கலக்கிட்டு இருந்தார். இப்போ வந்து நடிகராக கலக்கிட்டு இருக்காரு. இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆனோம். என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எந்த படமாக இருந்தாலுமே வந்து எழுத்து ரொம்ப முக்கியம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டர் பொன் பார்த்திபன் அவர்கள். அவர்கிட்ட எனக்கு என்ன பிடிக்கும்னா எந்த ஜானாக இருந்தாலும் அவர் ஹேண்டில் பண்ணுவார் ஈஸியாக. ஸோ இந்த படத்தோட சக்ஸஸ் அதிலேயே தீர்மானமாகிடுச்சு. இந்த படத்தை வேலை பார்த்த எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். லெனின் சார், நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க. இன்னும் நிறையா படம் பண்ணணும். நிறைய பேருக்கு வேலை கொடுங்க. நல்ல படம் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ட்ரைலர் சாங்ஸ் எல்லாமே முழுக்க ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸஸோட ஒரு படம் இன்னைக்கு தயாராகி வர்றதுங்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயமா இருக்குது. அதனுடைய வெற்றியினுடைய அளவுங்கிறது வந்து கதையை அவங்க எந்த அளவுக்கு நம்புகிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து இவ்வளோ நியூ ஃபேஸோட ஒரு படம் அன்றைக்கி வந்து ஒரு திரைக்கு வர்றதுங்கிறது ரொம்ப உண்மையான ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். ஸோ அந்த விதத்தில் வந்து ஒரு ரைட்டர் பொன் பார்த்திபன் ஒரு ஸ்டோரியை வாங்கி அவங்க ஒரு படமாக அது ஆக்கி இன்றைக்கி வந்து ஒரு திரைக்கு வெளியே வர்றதுக்கான முன்னோட்டம் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறப்ப அவங்களுடைய நம்பிக்கை ரொம்ப எங்கே ஆர்ஜின்லேருந்து அதை தொடரணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது. ஸோ இந்த குழுவுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கதாசிரியர் பொன் பார்த்திபன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முத்துக்குமரன் சார் வந்து முத்தரஞ்சவர் இருக்கும்போது கத்தியின்றி ரத்தமின்றி நல்ல படம் எடுத்து வரும்போது எனக்கு உறுத்த ஆரம்பிச்சு. நம்ம எடுத்த படம்லாம் சரியில்லாத படமோ
அவர் எடுத்து நல்ல உடம்போ அப்படின்ட்டு நானும் ட்ரை பண்ணுறேன் சார். கத்தி இல்லாமல் ஒரு படம் எடுப்போம். நெல்லி சார் ட்ரை பண்ணுவோம். ரெட் லேபிள் தயாரிப்பாளர் லெனின். இப்போ லெனின் ரெட்டு ஓகே, லெனினுக்கும் ரெட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது, லெனினுக்கும் ரெட் லேபிளுக்கும் சம்மந்தம் இருக்குது. நான் என்னடா ஓகே, சிவப்புக்கு ஓகே, லெனின் ஓகே. அப்புறம் அவங்களே ஒரு முத்திரை குத்திட்டாங்க, எனக்கும் ரெட் லேப்புக்கும் சம்மந்தம் இல்லை, ரெட் லேப்புக்கும் எலெக்ஷன் சம்மந்தம் இருக்குது. அந்த எலெக்ஷன் முத்திரையை குத்திட்டார். அதுவும் ஒத்துக்க வேண்டியதுதான். எப்படி லெனினுக்கும் ரெட்டுக்கும் எப்படி சம்மந்தம் இருக்கோ, நம்ம ரெட் லேபிளுக்கும் எலெக்ஷனுக்கும் இப்போலாம் சம்மந்தம் ஆகிப்போச்சு. அது இல்லாமல் எலெக்ஷன் நடக்காது இப்போது. அதனால் ரொம்ப யோசிச்சு தான் டைட்டிலாம் வச்சுருக்காங்க. இயக்குனர் வினோத் சார், வாழ்த்துக்கள் சார். ஆமாம், ட்ரெயில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோ புதுசு மாதிரியே இது ஒரு ஃபிலிம்னு தெரில. ஆமாம், கேஷுவலாக அடிச்சுட்டு போயிட்டுருக்காரு. ஒரு அழகான கதாநாயகி அஸ்வின், நல்லா பண்ணியிருக்கீங்க. ஜோடி பத்து நல்லா இருக்குது, அது ரொம்ப முக்கியம் இல்லை. அவங்க ஹீரோக்குங்க நீங்கள் என்ன நம்மள அம்புல மட்டும் இருக்குன்னே ஆள் வருவாங்க. அப்படி லெனினுக்கும் அஸ்வினுக்கும் ஜோடி பொறுத்த படத்தில் நல்லாயிருக்கு. ஆமாம், எப்படி கமல் ஸ்ரீதேவி ரஜினி ஸ்ரீபிரியா மாதிரி லெனின் அஸ்வின் ஜோடி பொறுத்த நல்லாயிருக்கு. தொடரட்டும், ஜோடியும் தொடரட்டும், படங்களும் தொடர்ந்து எடுங்க. ரெட் லேபிள் தயாரிப்பட்ட கேட்டேன், என்ன தான் படம்ட்டு. கதையை சொல்லவே மாட்டேங்கிறாரு, மலுப்புறாரு அப்படியே. ஆமாம், இல்லை சார் ஒரு கல்லூரி ஸ்டோரி அப்படின்னாரு. காதல் கதையா அப்படின்னேன். இல்லை சார் அதில் எலெக்ஷன் சம்மந்தப்பட்டது. முழு அரசியல் கதையா? அதுவும் இல்லை சார், அது ஒரு த்ரில்லர். என்னதான் கதை? எலெக்ஷன் கதையும் இல்லை, கல்லூரி கதையும் இல்லை, காதல் கதையும் இல்லை. அப்படியே போட்டு சஸ்பென்ஸை ரொம்ப மெயின்டைன் பண்ணுறாரு. என்ன டைமு சரியாயிருச்சா? அப்போது அப்படியே ராகு காலம் மாதிரி வெளியே போட்டு இருந்தீங்க. ஒரு இடையில 20 நிமிஷம் ஏதோ ஓரம் சரியில்லை போல இருக்குது. அந்த ஓரையில் மேடையில் இருக்கக்கூடாது போல இருக்குது. வெளியே போய் டைம் பார்த்தாரு. ஓகே, இப்போ குருவரை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு திரும்பி உட்காந்துட்டார். இதுக்குமா டைம் பார்ப்பாங்க மேடையில் இருக்கிறதுக்கெலாம்? இப்போ தெரிஞ்சு வச்சு இதுக்கு போகிறதுக்கும் ஓரம் தேவை வேண்டியிருக்கு. நமக்கெல்லாம் பாத்ரூம் தான் வேணும், அவருக்கு ஓரம் பார்த்து போவார். ஓகே, ஓரம் போயிட்டார். ஓகே, இப்போ டைம் நல்லா இருந்துச்சு, நீங்கள் வந்து உட்காந்துட்டியே, டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு திரும்ப. இந்த பாருங்கள், இந்த ஓரையில் பேசுனது மறந்து போச்சு. ஜோடி பொருத்தம் நல்லா இருந்தது. நம்ம ரைட்ரு பார்த்திபன் சார் நல்ல விஷயம் சொன்னார். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது சார், அது இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்கு லெனின் சார் மூலியமாக. அப்போ ஏவிஎம், ஜெமினி, தேவர் ஃபிலிம்ஸ், மாடர்ன் தியேட்டர்ஸ், அந்த காலகட்டத்தில் முதல்ல அந்த கம்பெனி கதையை முடிவு பண்ணுவாங்க. கதையை முடிவு பண்ணதுக்கப்புறம்தான் இந்த கதையை யார் இயக்குனா நல்லாயிருக்கும் அப்படின்னு அடுத்த இயக்குனரை முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் இந்த கதைக்கு எந்த கதாநாயகன் கரெக்டாக இருப்பார் அப்படி அப்புறம் கதாநாயகனை முடிவு பண்ணுவாங்க. இது ஆரோக்கியமான சினிமா அதான் போய்க்கிருச்சு. ஏன்னா ஒரு படத்துக்கு கதை தான் முக்கியம், கதை தான் ஹீரோ, கதை தான் கதாநாயகி, கதை தான் இயக்குனர், கதை தான் முக்கியம். அப்போ ஆரம்பத்தில் இல்லை, அப்படியே கரெக்டாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஸ்ரீதர்,
கே பாலச்சந்தர் சார், டிஆர், பாக்யராஜ் சார் இப்போலாம் வந்ததுக்கப்புறம் டைரக்டரே கதை திரைக்கதை யோசனை எழுதினா தான் ஒரு முழுமையாக இருக்குமா தோணுச்சு. அதுக்கப்புறம் இயக்குனர்கிட்ட கதை கேட்பாங்க. கதை பிடிச்சிருந்தா அந்த கதைக்கு யார் ஹீரோ, பிரபுலாம் இருக்குமா, கார்த்திகனா இருப்பாரா, சத்யராஜனா இருப்பாரா, அந்த காலகட்டத்தில் பிடிச்சி அப்புறம் ஹீரோ முடிவு பண்ணுவாங்க. அது ஆரோக்கியமாக போய்கிட்டு இருந்துச்சு. அந்த இதெல்லாம் நல்ல படம்லாம் கரெக்டாக அமைஞ்சது. இப்போது கதையை வந்து தயாரிப்பாளர் முடிவு பண்ணுறதில்ல, கதாநாயகன் முடிவு பண்ணுற காலமாக போச்சு. அவனுக்கு வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இந்த காலகட்டத்தில் நான் வந்து தயாரிப்பாளராக லெனின் சாரை நான் பாராட்டுறேன். ஒரு படத்துக்கு கதை தான் முக்கியம், முதல்ல கதையை முடிவு பண்ணுவோம். அப்படி கதையை தேடி இருக்கார். அப்போ பொண்ணு பார்த்துமே சார்கிட்ட கூப்பிட்டு கதை கேட்டிருக்காரு. கதை பிடிச்சிருக்கு, லைன் பிடிக்கல, கதையே பிடிச்சிருக்கு. கதையை ஃபுல்லாக பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் அப்போ இந்த கதைக்கு ஒரு நல்ல இயக்குனரை, சரியான இயக்குனரை போடுவோம். அப்புறம்தான் இயக்குனர் வினோத்தை முடிவு பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு படம் நல்லா வந்திருக்குங்கிறதுக்கான நம்பிக்கை இருக்கலாம். ஒரு கதை தான் முக்கியம். அப்போ கதையை அதுக்கப்புறம் டைரக்டர் முடிவு பண்ணி இந்த கதைக்கு நம்ம கரெக்டாக இருப்போமா, ஹீரோ கரெக்டாக இருப்போமா, காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ்லாம் நல்லா இருக்குது, அதில் கொஞ்சம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மாற்றம் பண்ணி ஒரு இந்த ரெட் லேபிள் முறையாக எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறதுக்கு பொன் பற்றி சொன்ன உதாரணம். அடுத்து இந்த படத்தில் அவர் என்ன சுரந்தில் என்னென்னவோ நடிகை வேல், நடிகர் திலகம், உலக நாயகன் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு நடிகர் உருவாகிட்டு இருக்காரு. அவருக்கு பட்டத்தை தேட வேண்டியிருக்கு. இப்போ என்ன பட்டம்ட்டு என்ன கோவை திலகம் வைக்கலாமா? இப்போ உலக நாயகன் டைட்டில் விட்டுருச்சாச்சா? அப்போ அவர் விட்டு கொடுத்துட்டாரு, அது கூட வச்சுக்கலாம். எங்கள் சங்க தலைவர் உதயகுமார், நடிகர் உதயகுமார் அவர்கள் இன்றைக்கி வந்து நடிகராக உட்காந்துருக்காரு. ட்ரெயிலர் பார்க்கும்போது அந்த கெட்டப் சூப்பர். ரஜினி சாரோட உள்ள ஸ்டீலாக சீடு குடிச்சு பார்க்கல. அவரை கொஞ்சம் சீரியஸாக குடிப்பார். ரொம்ப தெனாவிட்டா அப்படியே கேஸில் சாஞ்சிட்டு அப்படியே வானத்துக்கு ஊதுறாரு, புகை விடுறாரு. புகையை மேலே வானத்துக்கு விடுறாரு. ஆமாம், ஒரு நல்ல நடிகர் உருவாகிட்டு இருக்காரு. சார், எங்கள் ஆல்டர்னில் வேலை வாங்கியிருக்கிய, அவர்கிட்ட வேலை வாங்கிட்டு சாதாரண விஷயம் இல்லை, நல்லா வேலை வாங்கியிருக்கிய. நம்ம பொன் பார்த்து சொன்ன ஒரு விஷயம் சொன்னார். ஒரு நடிகர் கதை கேட்டால் கமிட் ஆகிட்டான், ஓகே. ஒரு நடிகர் கதை பிடிச்சி கமிட் ஆகிட்டா அந்த இயக்குனர்கிட்ட ஃப்ரீடம் விட்டணும். நம்புனா அது நடிக்கணும், நம்பிக்கையிலே நடிக்கக்கூடாது. அவ்வளோ. அப்போ நீ கதையை கேட்டுட்டு நம்பி உள்ளே போயிட்டா அவனை போட்டு டார்ச் பண்ணக்கூடாது, டேரக்டர் டார்ச் பண்ணக்கூடாது. அதை மாற்று, இதை மாற்று, இது ஏன் இப்படி ஷார்ட் இங்கேயே வைக்கிற, கேமரா அங்கேயே வைக்கிற, இது வந்து இயக்குற சித்திரவதை பண்ணுறது. கதை பிடிச்சி பிடிக்கணும், நடிக்காதீங்க, அவ்வளோதானே. உதயகுமார் சார் கதை கேட்டிருக்காரு, பிடிச்சி போச்சு. படம் முடிகிற வரைக்கும் ஒன்றுமே சொல்லலை. சமத்தான நடிகர் அவர். ஒன்று அப்பப்போ கேட்டால் இது வேற இப்போ நடிக்க வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அது ஒன்று இருக்குது. ஃபுல்லாக விட்டார். படம் பார்த்துருக்காரு. படம் பார்த்துட்டு அவரோட கருத்து இப்படி மாற்றிக்கலாமா, ஓகே. அவர் சொல்கிற மாற்றம் இயக்குனருக்கும் கதாசிரியருக்கும் உடன்பட்டுருக்கு. அப்போ சொன்ன மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ சொன்ன விஷயம் சரி அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி மேடையில் ஓப்பனாக சொல்கிறார் கதாசிரியர். ஒரு நடிகர் வந்து இதுதான் கருத்து சொல்லலாம். ஷூட்டிங்லேயே சொல்லும்போது ரொம்ப இயக்குனருக்கு வந்து பெரிய தலைவலி ஆயிரும், குழப்பம் உண்டாச்சுன்னா அது படத்தில் தெரிஞ்சுக்குவோம். அப்புறம்
அப்போ கரெக்டாக எங்கள் நடிகர் கரெக்டாக படம் முடிஞ்சு அதான் அனுபவம் அதான் சார் பொண்ணு பார்த்துக்கணும் சார் அனுபவம் சில போய் பக்கத்தில் வச்சுக்கணும். ஆமாம், அது சிலருக்கு யூஸ் ஆகும். அதனால் வளர வர இயக்குனர்லாம் உதயகுமார் சார் கூட நடிக்க வைங்க, அப்படியே அவர் கருத்தையும் கொஞ்சம் கேட்டுக்குங்க. இன்னொன்று அவர் முடிவு பண்ணிட்டார், ஏன்னா இப்போ எலெக்ஷன் வருது 2026. ஒரு 5-6 படத்தில் நடித்து ஒரு ஃபேஸ் வேல்யூ உண்டாக்கிட்டு, அது ஃபேஷனாக போச்சு, ஒரு ஃபேஸ் வேல்யூ உண்டாக்கிட்டு அப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதா இல்லை இப்போ ஏதாவது கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதாங்கிறது அடுத்த விஷயம். நடிக்கிறது அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. அவர் நீங்கள் சம்பாதிக்கணும் அவசியமே இல்லை. இந்த எலெக்ஷன் முன்னாடி 5-6 படம் நடித்து ஒரு ஃபேஸ் வேல்யூ உண்டாக்கிட்டு அப்படி பொதுமக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணும். என்னங்க அதுதானே தலைவரே? ஓகே. எங்கள் சங்கத்தில் ஓட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு அவருக்கு. என்ன நீ மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணும், அதில் அப்புறம் அந்த படத்தில் மிஸ்டர் கைலாஷ் மேனன், தமிழ்நாட்டில் தான் நம்ம வந்து கைலாஷ் மேனன் சொல்லலாம், சமீரா ரெட்டின்னு சொல்லலாம், ராகு எல்லாம் சொல்லலாம். நம்ம நாட்டில் உள்ள ஜாதி தமிழ்நாட்டில் ஜாதி சொல்ல முடியாது. எங்கே நம்ம இப்போ நான் ஒரு பேரை சொல்லி மிஸ்டர் ரமேஷ் வன்னியும் சொல்ல முடியாது, வினோத் தேவர்னு சொல்ல முடியாது. ஏன்னா எதுக்குன்னா அப்போ மலையாளத்தில் ஈஸியாக அது ஒரு கேஷுவலாக இருக்குது. மேனன் அங்கே ரெட்டி, ஆந்திராவில் அதுவும் தப்பாகவே தெரில. இங்கே தப்பாக ஏன் தெரியுதுன்னா இங்கே ஜாதி வெறி ஆட்டி படைக்குது. ஜாதி வெறி இருக்கிறனால தான் ஒருத்தன் ஜாதி பேர் வச்சாலே இங்கே பிரச்சனையாக இருக்குது. இல்லை இங்கே கைலாஷ் மேனன் வந்திருக்காரா? ஓகே, வாழ்த்துக்கள். நாங்கள் உங்களை இங்கே சொல்லுவோம், நாங்கள் உங்களை பார்த்து பெருமை போகிறோம். கைலாஷ் மேனன் வாழ்த்துக்கள். பாட்டெலாம் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக ஏன் சின்மயி மேடம் இல்லை பாடியிருக்காங்களா பாட்டு? ஆமாம், என்ன வரி என்ன? இந்த கோயம்புத்தூர் குசும்புங்க இல்லை, இந்த கோயம்புத்தூர் குசும்புங்கிறது இதுதான். நல்லா பாடியிருந்தாங்க. இந்த படத்து டைரக்டர் யாருன்னு தெரிஞ்சுதான் பாடினாங்களா? அது ஒரு கேள்வி இருக்குல்ல, தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஆமாம், சின்ன படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது, வியாபாரமாகிறதே பெரிய விஷயமா இருக்குது. இந்த நேரத்தில் அந்த படத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி, அந்த வியாபாரத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி, ஆமாம், அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு பாடகி அப்படிங்கும்போது சுச்சுவேஷன் கேட்பாங்க. இந்த சுச்சுவேஷன் பாட மாட்டேன்னா ஓகே, வரிகள் நல்லா இல்லை, வார்த்தை நல்லா இல்லை அப்படின்னா படிக்கும்போது தெரிஞ்சுவோம்ல, அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை தெரியாமல் பாடிட்டேன், பொருள் தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு படத்துக்கு கேப்டன் இயக்குனர், அவன் தான் முழுமையானவன். படத்தை உருவாக்குறது இயக்குனர் தான். இந்த இயக்குனர்னு தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னா அந்த இயக்குனருக்கு எவ்வளோ அவமானப்படுத்துகிற மாதிரி, எவ்வளோ மன உளைச்சல் உண்டாகிருக்கும். இந்த இயக்குனர் தெரிஞ்சு நான் பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு இயக்குனரை குறிப்பிட்டு நீங்கள் எப்படி தாக்க போச்சு? இது வந்து மோகன்ஜிக்கு மட்டும் இல்லை, தமிழ் திரையில் உள்ள ஒவ்வொரு இயக்குனருக்குமே அவமானம் அது. நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் அவமானப்படுத்த மாதிரி தான். நீங்கள் அந்த படத்தில் பாடினாக்கா மன்னிப்பு கேட்கக்கூடாது. இந்த இயக்குனர் தெரிஞ்சிருந்தால் பாடிக்கணும்னு சொன்னீங்களா, அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் ஈஸியெல்லாம் ஒருத்தர் நீங்கள் அவமானப்படுத்தி போயிட முடியாது. ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஒருத்தன் கதையை சொல்லி பிடிச்சி அதை முடித்து உயிர் போகுதுங்க. இங்கே ஒரு இயக்குனருக்கும் ஈஸியாக வந்து எப்படி இயக்குனர் அவமானப்படுத்துவீங்க? நீங்கள் ஒரு பாட்டு ஜானகி மேடம், சுசிலா மேடத்திற்குலாம் இங்கே யாரும் ஒரு பெரிய பாடலை உருவாக்க முடியாதுங்க. தமிழ் ஜானகி மேடம் எவ்வளோ ஒரு பாடகி அவங்க. நேற்று ராத்திரி அம்மா பாடினாங்க. அதுக்கு எத்தனை நல்ல அற்புதமான பாடலாம் பாடியிருக்காங்க. அந்த பாடினாலும் அவங்களுக்கு என்ன சீப்பாகி விட்டாங்களோ என்ன? குறிப்பிட்ட ஒரு இயக்குனரையோ தயாரிப்பாளரையோ சொல்லி அவமானப்படுத்துறதுக்கு யாருங்க உரிமை இல்லை. இந்த படத்தை பாட்டு நல்லா பாடியிருக்காங்க, ரசிக்கிறோம்.
நீங்கள் ஒரு பாடகி, பாடுங்க, தொடர்ந்து பாடுங்க. ஏற்கனவே உங்களுக்கு தடைன்னே சொன்னீங்க. இப்போ அது எதுவும் இல்லை. உங்கள் திறமை நெரிச்சு பாட்டு போங்க. உங்களை சுச்சுவேஷன் கேளுங்க. பாட்டில் ஒரு பாட்டை பழங்க படித்து பாருங்கள். பிடிச்சிருந்தா பாடுங்க, இல்லைன்னா போங்க. பாடி முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் அவங்க வியாபார டயத்தில் போய் ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த படத்தில் அவங்க பாட்டுக்கு சந்தோஷம்தான். இந்த படம் பாட்டு நல்ல ஹிட் ஆகும். ரெட் லேபிள் லெனின் சார் ரொம்ப ஒரு நம்பிக்கையோட, ஒரு கதையை நம்பி, ஒரு நல்ல இயக்குனரை நம்பி ஒரு நல்ல படம் எடுத்துருக்கிறாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். லெனின் அவர் தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணுவீங்க. உங்கள்கிட்ட அந்த ஒரு அது கட்சி இருக்குது உங்களுக்கு. ஆமாம், இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் இயக்குனர் சங்க தலைவர் உதயகுமார் அண்ணன் அவர்களுக்கும், செயலாளர் பேரரசு அவர்களுக்கும், மற்றும் இந்த நண்பர் இயக்குநர்கள் அத்தனை பேருக்கும், சசிமோகன் சார் அவர்களுக்கும், எனது முதற்கண் மற்றும் இந்த படத்தில் பணிபுரிந்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தோட ட்ரெய்லர் மற்றும் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக ஆடியோ ரிலீஸ் அப்படிங்கிறதுனால இசையமைப்பாளரை பாராட்டி தரணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு பாட்டு எல்லாமே. அதே மாதிரி இந்த கோரியோகிராஃபி பாட்டுக்கு பண்ணி இந்த விஜய் அவர்கள் ராஜி மாஸ்டரோட அசிஸ்டன்ட் நினைக்கிறேன். ஸ்ரீதர் ரைட்டு, ஓகே, எனக்கு அடையாளம் தெரியல. துட்டு சாங்லாம் ரொம்ப பிரமாதமாக ஆடிருப்பாங்க. ரைட்டு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு டெக்னீஷியனுமே கேமராமேனோட ஒர்க்கு நல்லா இருந்தது. எடிட்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபைட் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் இருந்தார். நல்லா பண்ணியிருந்தார். நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். ஸோ ஒரு படம் உருவாகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டீம் செட் ஆகணும். பட் அந்த டீம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நடிகராக ஒரு முதல் படம் மாதிரி எனக்கு தெரியல லெனின் அவர்கள் பண்ணியிருந்த விஷயம். பட் அவர் தான் அந்த படத்தோட தயாரிப்பாளர் அப்படிங்கிறப்ப அவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை எனக்கு வந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த தயாரிப்பாளர் ஒரு டைரெக்டாக போயிட்டு ஒரு படத்தை பண்ணிடலாம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு கதாசிரியர் தேடி ஓடி இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அவர் மேலே இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு மரியாதை எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஒரு என்ன வேணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு லெனின் போகக்கூடிய உயரம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க படத்தில். அது உங்களுடைய முதல் படம் மாதிரி எனக்கு தெரியல. ஒரு வளர்ந்து வரும் நல்ல ஒரு நடிகராக உங்களுடைய எல்லாமே தெரியுது. வாழ்த்துக்கள். கதாசிரியரை எப்படி செலக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு இயக்குனரையும் செலக்ட் பண்ணி அவர் கையிலையும் அந்த பொறுப்பை கொடுத்து எல்லாத்தையும் தலையில் தூக்கி போட்டுட்டு கதாசிரியை செலக்ட் பண்ண கதை வந்துச்சு நம்மளே பண்ணிடலான்னு இல்லாமல் அங்கேயும் ஒரு கேப் விட்டு ஒரு நல்ல ஒரு இயக்குனரை செலக்ட் பண்ணி ஸோ அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்து அந்தந்த பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்துட்டு ஒதுங்கியிருந்து தன்னுடைய பார்ட்டை மாத்திரம் ஒர்க் பண்ணிவிட்டு போகிற விஷயங்கிறது இந்த மெச்சூரிட்டி லெவல் அப்படிங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு தயாரிப்பாளரை வந்த பிறகு ரொம்ப ஒரு கிறுக்குத்தனம் வந்துடும். ஏதாவது நம்ம உள்ளே போகலாம், நம்ம பண்ணலாம், டைரக்ஷன் பண்ணலாம், அது பண்ணலாம், இதை பண்ணலாம், ஏதாவது ஒன்று தோணும் நமக்கு. அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப பாலிஷாக ரொம்ப அழகாக, ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த திரையில் அவரால் அவ்வளோ அழகாக ஈஸியாக தன்னோட அந்த கதாபாத்திரமாக மாறி இயக்குனர் நல்லா பண்ணியிருக்காரு அவரை வச்சு. ஸோ அதனால் அந்த விஷயம் எப்படி அவுட்புட் வரும் அப்படின்னா இயக்குனருக்கு ரொம்ப கம்ஃபர்ட் கொடுக்கும்போது தான் அந்த ஒரு கேரக்டராக அதில் நம்மளால் பரிணமிக்க முடியும். அதை ரொம்ப சிறப்பாக லெனின் அவர்கள் பண்ணியிருக்காங்க. இயக்குனரும் நல்லா அழகாக அதை உள்வாங்கி அதை பண்ணியிருக்காங்க. கதாசிரியருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், மியூசிக் டைரக்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், இந்த படத்தோட டீம் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஃபஸ்ட் எப்போவுமே நன்றி தான் சொல்லணும். நன்றி. எல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் மேலே வாங்க. ஃபஸ்ட்டு வா மேலே வா. டேய் டைரக்ஷனா நீங்களே தானே? டேய் தம்பி நிஷாந்த் வா. அஜித் மேலே வா. வா 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 வாடா. நீ வா மேலே வா. ஷரத் ஏறு. தம்பி ராஜேஷ் வாங்க. தலைவர் மேலே வா 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 வாங்க வாங்க ப்ளீஸ்.
ஒரு 5 மினிட்ஸ் தான், தப்பாக எடுத்துக்காதீங்க. இவங்க தான் ரொம்ப முக்கியமான பர்சனு. ஓகே, நான் சொல்லிடுறேன். வாங்கண்ணா, வாங்க, நில்லுங்க, வாங்க வாங்க. கேன் சார், ஃபஸ்ட்டு இவங்களுக்கு அந்த மரியாதை கொடுத்துருவோம். ஏன்னா இந்த மேடை திரும்ப அவங்களுக்கு கிடைக்காது, இப்போ இந்த மேடை கிடைக்காது. ஸோ அதனால் நான் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன், வேறு ஒன்றும் இல்லை. மதன், அவர் மதன். ஓகே, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தான். அசோசியேட் மட்டும் இல்லை, அவன் இந்த ப்ராஜெக்டில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கான். அவனோட சப்போர்ட் இல்லாமல் டெஃபினட்டாக நான் இந்த ப்ராஜெக்டை முடிச்சிருக்க மாட்டேன். ஸோ மதன். தென் நந்தா, அசிஸ்டன்ட் டைரக்டர். இதுதான் ஃபஸ்ட் படம், பட் அவனுக்கான வேலையை அவன் சிறப்பாக செஞ்சுருக்கான் நம்புகிறேன். இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கான். ஸோ நன்றிடா தம்பி. நிஷாந்த், அவன் எடிட்டர் அசிஸ்டண்ட்டு, பட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சது அவன் தான். அவனோட உழைப்பு வந்து ரொம்ப அதிகம். ஸோ நான் ரிலாக்ஸாக வேலை செஞ்சேன்னா அதுக்கு தம்பி காரணம். மணவாளன், அசிஸ்டன்ட் டைரக்டர். அதுதான், இதுதான் ஃபஸ்ட் படம் வருது, பட் அவனோட வேலையை அவன் நல்லா பண்ணியிருக்கான். பட் அவன் இந்த படத்தில் நடிக்க வச்சோம், பட் யூஸ் பண்ண முடியல. அஸ்வினி, அவங்க வந்துட்டு கோயம்புத்தூரில் தான் பழக்கம். அவங்களும் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை செஞ்சுருக்காங்க. அவங்களால முடிஞ்ச வேலையை அவங்க சிறப்பாக செஞ்சுருக்காங்க நம்புகிறேன். என் தம்பி, அவன் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டில் நடிகன் தான். இந்த பேர் முபாரக். நடிச்சிருக்கான், பட் இன்னொன்றும் பண்ணியிருக்கான். நடித்து முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரோட வேலையும் அவன் செஞ்சுருக்கான். ஸோ நடிகனாக மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அந்த சப்போர்ட்டும் அவன் பண்ணி கொடுத்துருக்கான். நன்றிடா தம்பி. ஷரத், அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்தான். இப்போது இந்த ப்ராஜெக்டில் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கான். அவன் படம் பண்ண போகிறான். அவனுக்கான வேலையை அவன் பார்த்துட்ருக்கான். இப்போது ஆஃபீஸ் போட போகிறான், அவன் படம் பண்ண போகிறான், அவன் டைரக்டர் ஆக போகிறான். இன்னொன்று, மதன் வந்து ஆஃபீஸ் போட்டுட்டான், அவனும் படம் பண்ண போகிறான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. தென் அஜித், எடிட்டர் அசிஸ்டண்ட்டு. சேம் இது இவனுக்கு சொன்னது தான். அவன் எடிட்டர் அசிஸ்டன்ட் மட்டும் இல்லை, இந்த ப்ராஜெக்டோட அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸ்பாட்லேயே கூட இருந்து எல்லா வேலையும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கான். ராஜேஷ், எடிட்டர் அசிஸ்டண்ட்டு. அவனும் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சு கொடுத்துருக்கான் போஸ்ட் ப்ரொடக்ஷனில். தென் தம்பி மஹிபாலன், அவர் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். சேம் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கான எல்லா சப்போர்ட்டும் அவனும் பண்ணி கொடுத்துருக்கான். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. தென் பிரதர் வந்து சினிமாட்டோகிராஃபர் அசிஸ்டண்ட்டு, பட் ஸ்பாட்டில் வந்து மனோஜ் அவர் நேமு. ஸ்பாட்டில் வந்துட்டு நிறைய சப்போர்ட் பண்ணுவார். டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு செம சப்போர்ட் பண்ணுவார். இது தப்பாக இருக்குது, இதை பாருங்கள், இது சரியாக இருக்கா இல்லையான்றது கரெக்ஷன் சொல்லிகிட்டே இருப்பார். எங்களுக்கு வந்து ஓப்பன் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. நன்றி பிரதர், இப்படியே இருங்க எப்பவும். சசி அண்ணன் ஒரு நல்ல கேரக்டர் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வேலையும் அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு. யாரும் வந்து ஸ்பாட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. இவர் வந்து கெவின் சார், இவரும் ஒரு நல்ல கேரக்டர் நடிச்சிருக்காரு, பட் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சு கொடுத்துருக்காரு. இது எல்லாமே வந்து நட்புக்காக ஏறினது. ஸோ இவங்களுக்கு நான் எப்போவுமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ சார். சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க, இது சொல்ல வேண்டிய கடமை உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு பொன்பாத்திபன் சாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவருக்கு நிறைய டேரக்டர்ஸ் தெரியும், நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு தெரியும், என்ன சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சார் நன்றி சார். உங்களை அறிமுகப்படுத்தின என் தம்பி கார்த்திக் ரொம்ப நன்றி சொல்கிறேன். பிஆர்ஓ கார்த்தி, அவனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவன் தான் சார் அறிமுகப்படுத்தினான். நீங்கள் எந்த நம்பிக்கையில் உங்கள் கதையை எனக்கு கொடுத்தீங்கன்னு தெரியல, நான் அந்த கதையை நான் சிறப்பாக பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன் சார். தென் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து டேரக்டர் தேடும் பொழுது சார் எப்படி என்னை நம்புறாரு தெரியல, அதோ அந்த பறவை போல் ட்ரைலர் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவர் என்னை நம்பி கூப்பிட்டாங்க. அவர் சொன்ன டைமுக்கு நான் போனதால் அவர் என்னை செலக்ட் பண்ணார். நிறைய டேரக்டர் பார்த்துருக்காங்க, பட் யாரும் டைமுக்கு ஏதோ போகலன்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க. நான் ஏதோ ஆன் டைமுக்கு போயிட்டேன்றதுக்காக என்னை செலக்ட் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன டைமில் நான் வேலையை முடிச்சு கொடுத்துருக்கேன் நான் நம்புகிறேன் சார். உங்களோட நம்பிக்கை, அந்த கதையை நான் சிறப்பாக பண்ணியிருக்கேன் நான் நம்புகிறேன் சார். கோகுல்ண்ணா எந்திரிச்சு வாங்க. பிரவீன் சார் கொஞ்சம் எப்படி வாங்க சார். இல்லை அவங்களும் சொல்லிவிட்டு அடுத்தது இருக்குல்ல. சார் 5 மினிட்ஸில் முடிச்சிடுவோம் சார். இவங்க 2 பேர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டில் நான் இல்லை. எண்ட் ஆஃப் டேஸு இந்த ப்ராஜெக்டில் நான் இல்லை. அதாவது எல்லா ப்ராப்ளத்துலேயும் எல்லா பிரச்சனையும் எவ்ரிடே வந்துட்டு சார் உங்களால் முடியும் நீங்கள் பண்ணி கொடுங்க,
நீங்கள் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு என்னை அழகாக வழி நடத்துனது இவங்க 2 பேர் தான். பிரவீன் சார், கோகுலன்னா இன்னொருத்தர் இருக்கார், இபி அவர் வரல, சரவணன் சார். சார் நன்றி சார். இந்த வார்த்தை உங்களுக்கு கேட்கணும்னு நான் நம்புகிறேன், கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு கேட்கணும்னு நான் நம்புகிறேன் சார். ரொம்ப நன்றி சார். இந்த படத்தை சொன்ன மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே அப்கமிங் டீமு. இந்த அப்கமிங் டீம் எங்களோட எஃபர்ட்டை நாங்கள் போட்டிருக்கோம். இந்த படம் நல்லா வந்திருக்கு நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் வேணும். உங்களோட சப்போர்ட்டில் இந்த படம் நல்லபடியாக வந்து சேரும் நான் நம்புகிறேன். இன்னும் நான் 2 பேருக்கு நன்றி, 3 பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நல்ல நண்பர்கள் வந்துட்டு டெக்னீஷியனாக அமைஞ்சால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுவோம். அப்படி 3 நண்பர்கள் எனக்கு இந்த படத்தில் நல்ல டெக்னீஷியன் அமைஞ்சாங்க. என்னோட எல்லா வேலையும் அவங்க ஈஸியாக என்னோடய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்தாங்க. என்னோடய நண்பர் வந்து எடிட்டர் லாரன்ஸ் கிஷோர். டே இது சரியில்லைடா, இது நல்லா இருக்காது, இது வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக என்னை சொல்லி அழகாக வழி நடத்தினார். இன்னொரு நண்பர் வந்து பிரதீப் மாஸ்டரு, ரொம்ப அழகாக ஃபைட் பண்ணி கொடுத்தாரு, நல்லா எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த 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 ட்ரைலரில் பார்த்த ஃபைட்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாரு. ஷார்ட் டைம் தான் கொடுத்தோம் அவருக்கு, ரொம்ப டைம்லாம் கொடுக்கல, கம்மி டைமில் கொடுத்தோம், ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு. அப்கமிங் டீம் மாதிரிலாம் அவங்க எங்களை வந்து பார்க்கல, சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. மியூசிக் டைரக்டர் கைலாஷ் மேனன், அவர் தான் இந்த ஷோவோட ஹீரோ. சூப்பராக 2 சாங் பண்ணி கொடுத்தாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரு நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னா அதுக்கு அவர் முக்கியமான காரணமாக இருப்பார். என்ன சொல்ல, ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் அழகான தீம் க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட் டைமே, அதாவது ஃபஸ்ட்டு டியூனே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அவர் ஆப்ஷன்ஸ்லாம் தரமாட்டாங்கன்னு இல்லை, அது தேவையும் படலை, ரொம்ப கிளியராக கொடுத்தாரு. நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு. நன்றி பிரதர். மேடையில் இருக்கிற எல்லா டேரக்டர்ஸ்க்கும் நன்றி. என்னை விட சீனியர்ஸ் இல்லை, அவங்களாம் வந்துட்டு குருநாதர்கள். சார் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சார். எங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மித்ரன் சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களோட படங்கள் நான் பார்த்துருக்கேன் சார், ரொம்ப நன்றி. வசந்தபாலன் சார், படம் பார்த்துருக்கேன்லாம் சொல்லக்கூடாது சார், அது கூட ட்ராவல் பண்ணியிருக்கோம் சார், நன்றி சார். வந்து எங்களை வாழ்த்துற உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். பேரரசு சார் ரொம்ப நன்றி சார். எழில் சார் ரொம்ப நன்றி சார். அப்புறம் ஒரு முக்கியமான பர்சனை பற்றி பேசணும், ஏன்னா அவர் டைம் இல்லைன்னு வேறு சொல்கிறாரு. ஆமாம், இப்போ ஃபோன் வேறு பார்த்துட்டு இருக்காரு. சரி, அவரை பற்றி எப்படி பேசுது எனக்கு தெரியல சார். அவரை பற்றி பேசினா இருக்கலாம்ல சார்? ஓகே சார். ஒரு பெரிய டைரக்டரு, பட் நம்ம அப்கமிங் டைரக்டர், அவர்கிட்ட போயிட்டு சார் இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு சார் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எவ்வளோ பேரை பார்த்துருப்பாங்க, நம்மளாம் எந்த மூலைக்கு. பட் எந்த விதமான பேச்சும் இல்லாமட்டே இந்த கேரக்டர் நான் பண்ணுறேன்டா, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறோமோ ஸ்பாட்டில் அதை மட்டும்தான் செஞ்சார். இந்த தலையீடு இதெல்லாம் பண்ண முடியாதுடா, இதை நான் பண்ண மாட்டேன், நான் இந்த டைமுக்கு வர மாட்டேன் அப்படிலாம் இல்லை. நாங்கள் சொல்கிற டைம் எங்களோட கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து எங்களை ரொம்ப ரொம்ப சூப்பராக வழி நடத்தி இந்த படத்தை சிறப்பாக எடுத்துகிட்டு வந்து சேர்ந்துருக்காருன்னா ஆர் உதயகுமார் சார் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். சார் உண்மையிலேயே உங்கள்கிட்ட நான் ஒர்க் பண்ணல, பட் ஒர்க் பண்ண அனுபவங்கள் எனக்கு நீங்கள் அங்கே ஸ்பாட்டில் கொடுத்தீங்க சார், நன்றி சார். எப்படி நீங்கள் என்னை பற்றி இங்கே பேச போகிறீங்கன்னு தெரியும் எனக்கு சார். இல்லை சார், உங்ககிட்ட அப்படி இல்லை சார், உங்ககிட்ட நான் ஒர்க் பண்ணல, அந்த அனுபவத்தை எனக்கு அங்கே கொடுத்தீங்க, அழகாக சொல்லி கொடுத்தீங்க. பொன் பார்த்திபன் சார் சொன்ன மாதிரி ஃபுல் படம் பார்த்ததுக்கப்புறம் இதை இங்கே சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும்டா, யோசிச்சு பாருங்கடான்னு தான் சொன்னாரே தவிர இது மாத்திரம் அப்படின்னு சொல்லலை. அவர் சொன்ன ஐடியா ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு, இந்த படத்துக்கு ரொம்ப பலமாகவே இருந்தது. அதுக்காக நாங்கள் தனியாக ஷூட் பண்ணல, ஆல்ரெடி நாங்கள் ஷூட் பண்ணி வச்சுருந்தோம். அவர் சொன்ன ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஷூட் பண்ணி வச்சுருந்தோம். பட் அவர் சொன்னது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, அதுதான் சீனியர் டெக்னீஷியனுடைய பிரைன் நினைக்கிறேன். சார் ரொம்ப நன்றி சார். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, என்னோடய நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க, என் சார் வந்திருக்காங்க, ஸ்ரீலங்காலேருந்து ப்ரொடியூசர் சார் வந்திருக்காங்க, என்னோடய நண்பர்கள் மிஸ்டர் அம்ருத், அனில், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேரை சொல்ல முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ நான் பேசுகிறேன், நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இப்போ இவ்வளோ பேர் சொன்னாங்க, நான் கரெக்டாக என்னோடய வேலையை செஞ்சுருக்கேன், நான் எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. இது எல்லாமே நான் பண்ணல, என் அப்பாவும் என் அம்மாவும், என் அப்பாவாக இருந்து என்னை வழி நடத்துகிற என் தம்பியும், என் அம்மாவாக இருந்து என்னை வழி நடத்திட்டு இருக்க என் தங்கச்சியும், எங்கேயோ இருந்து என்னை சிறப்பாக பார்த்துக்கிற என்னோடய மாப்பிள்ளையும், இவங்களுக்கு மட்டும்தான் என்னோடய எல்லா சக்ஸஸும் போய் சேரும். நல்லது எல்லாமே அங்கே போய் சேரும், தவறுகள் எல்லாமே என்ன வந்து சேரும். இது எல்லாமே அவங்களுக்கு மட்டும்தான், வினோத்துக்கு இல்லை. இந்த மேடையும் சரி, எல்லாமே அவங்க கொடுத்தது. நன்றிம்மா, எல்லாருக்கும் நன்றி, இறைவனுக்கு நன்றி. சார் கடைசியாக உங்களுக்கு சார், ஒரு டைரக்டரை நம்பி அவர் கரெக்டாக அந்த வேலையை கொடுத்தாரு. எனக்கு தேவையானது எல்லாத்தையுமே அவர் அழகாக பண்ணி கொடுத்தாரு.
சில விஷயங்கள் இருக்கும், எப்போவுமே வந்துட்டு ஸ்பாட்டில் வந்துட்டு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு அந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் மீறி நம்ம என்ன சொன்னோமோ அதை ரொம்ப 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 சூப்பராக எஃபர்ட் எடுத்து கிளியராக பண்ணார். எடிட்டர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 2 days ஒரு 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 ஃப்ளோவில் இருந்தது. அதுக்கப்புறம் எப்படி மாறுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்த எஃபர்ட்டு இன்றைக்கி நீங்கள் பார்த்தது. டெஃபினட்டாக ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட் இல்லை, அது உங்களுக்கு ட்ரைலரில் தெரிஞ்சிருக்கும். இவர் மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்களோட சிறப்பை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட் படமாக அவங்க கண்ணுக்கு தெரியாதுன்னு நான் நம்புகிறேன். நாங்கள் வந்து கஷ்டம்லாம் பண்ணல, அவர் சொன்ன மாதிரி கஷ்டப்படல, என்ஜாய் பண்ணி தான் வேலை செஞ்சுருக்கோம். இந்த படம் நல்லா வந்திருக்குன்னா ஹோல் டீமோடைய சப்போர்ட் தான். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. டைம் எடுத்துக்கிறது சாரி. நன்றி போஸ். வள்ளலை பாடும் வாயால் தருதலை பிள்ளையை பாடு வேணும்னு பாகவதர் பாடின மாதிரி அவர் முருகனை பாட மாட்டேன்னு சொன்னார். சிவபெருமானை பாடின வாயால் முருகனை பாட மாட்டேன்னு ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த மாதிரி இசைக்கு வந்து இசை கலைஞர்கள் யாராக இருந்தாலும் சரி, வயலனுக்கு தெரியுமா எந்த ஜாதிக்கு நான் வயலின் வாசிக்கிறேன்னு? ஆந்திரா சிஎம் பேர் என்ன? ஆந்திரா சிஎம் பேர் என்ன? நம்ம ஊருக்காரங்க யாரும் சந்திரபாபுன்னு கூப்பிட்றாங்களா? நம்ம ஊர் முதலமைச்சர் கூப்பிட்டா கூட சந்திரபாபு நாயுடு அவர்களேன்னு தான் கூப்பிடுவார். ஸோ அங்கங்கே வந்து இருக்கிறத மாற்ற முடியாது. இருக்கிறதுல எல்லாமே இன்புற்று இருக்கிற மாதிரி, எல்லாமே சகோதரத்துவத்தோடு வாழ்கிற மாதிரியான வழிமுறைகளை தான் நம்ம கண்டுபிடிக்கணுமே தவிர, இதில் போய் அந்த பேருக்கு பின்னாடி என்ன ஒட்டியிருக்கு, இந்த பேருக்கு பின்னாடி என்ன ஒட்டியிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதெல்லாம் பழைய கதை, புளிச்சு போன விஷயம். அதெல்லாம் தூக்கி போட்டு மிகச்சிறந்த படைப்புகளை கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் வந்து தமிழில் கடந்த ஒரு 10-15 வருஷமாக 10 வருஷமாக கூட சொல்லலாம், ஒரு மிகச்சிறந்த கதைகள் எல்லாம் வந்து வர்றதில்லை. அது ஒரு விஷயத்தோடு நின்றுது சில படங்கள். அந்த விஷயத்தை சிறப்பாக எடுத்துடுறாங்க. பட் அதை மீறி எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கிய அழகான திரைப்படங்கள். இப்போது ஒரு பாசமலர் இருங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு பாசமலர், ஒரு குடும்பம், ஒரு கதம்பம், எத்தனை நல்ல விஷயங்கள் ஒரு படத்துக்குள்ளே போயிட்டு வந்தால் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நம்ம அந்த காலத்தில் ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தோம்னா, சின்ன பையனாக இருக்கும்போது அந்த திண்ணையில் உட்காந்து அந்த படத்தை பற்றி நம்ம கதையாக சொல்லிகிட்ருப்போம். அந்த கதை கோர்வையாக வரும். எங்கள் வீட்டில் இருக்கிற பாட்டிக பெரியம்மாக்கள் அவங்கெல்லாம் சினிமாவுக்கு போகாதவங்களுக்கு அந்த கதையை சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆசை வந்து அடுத்த வாரம் வண்டியை கட்டிட்டு அவங்களும் வில்லேஜிலேருந்து கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுமை மிக்க கதாசிரியர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க. அந்த கதைகளை வேறு எங்கேருந்தும் எடுக்கலை, நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுத்தாங்க. அந்த மாதிரி வாழ்வியல் சினிமாக்கள் தொடர்ந்து வர வேண்டும். அந்த வாழ்வியல் சினிமாக்கள் வரும்போது நம்ம வந்து குடும்பத்தோடு போய் திரைப்படங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை திரும்பவும் வரும். அப்போ தியேட்டருக்கு திரும்பவும் குழந்தைங்கள கூப்பிட்டு வருவாங்க. இப்போ ஏன் வர்றதில்லைன்னா, நம்ம எடுக்கிற படங்கள் எல்லாம் ஒரு சாராருக்கு மட்டுமே எடுக்கிறோம். இப்போது சமீப காலமாக பார்த்திங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் இப்போ வேலை செய்கிறவங்க மட்டும்தான் புக் பண்ணி படம் பார்ப்பாங்க. மீதி ஆளுகளுக்கு புரியாது அந்த படம். இப்போ நம்மளை ஒருத்தன் படம் எடுக்க சொன்னால் நான் வந்து உன்னை சரி பொண்ணுமணி 2 கிழக்கு வாசல் 2ன்னு டைட்டில் வச்சு எடுத்துக்கணும். ஏங்க இது பழைய படத்துக்கு நம்ம ரசிகர்கள் ஒரு 10 பேர் இருப்பான். அண்ணே அதுதான் திருப்பி எடுங்கண்ணேம்பான். அவனை நம்பி எடுத்தோம்னா இங்கே படம் பார்க்க மாட்டானே. இப்போ எங்கே போய் நம்ம முட்டிக்கிறது? ஸோ இதுக்கு ஒரு கரெக்டான ஒரு கண்டுபிடிப்பு, எல்லாத்தையும் கலந்து ஒரு வாழ்வியல் சினிமாவை கொண்டு வரணும். யூத்ஃபுல்லாகவும் இருக்கணும், அதில் ஒரு வாழ்வியலும் இருக்கணும், உறவு முறைகளுக்கு ஒரு மரியாதையும் இருக்கணும். அந்த மாதிரி திரைப்படங்களை தொடர்ந்து தம்பி லெனின் அவர்களுக்கு நான் கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த படம் உங்களுக்கு வெற்றி அடையும். இந்த வெற்றியை தொடர்ந்து இந்த ரெட் லேபிளை தூக்கி போட்டு அடுத்தது நல்ல குலப்பெயரோடு, குலதெய்வ பெயரோடு நல்ல வாழ்வியல் சினிமாக்களை நீங்கள் தொடர்ந்து எடுக்க வேண்டும். அதற்கான இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க எங்கள் சங்கத்தில். இவர் கேட்டாவே சொல்லுவாங்க. ஸோ அவரையே வச்சு எடுக்கலாம். இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கார் அவர் பயங்கரமான ஆள். அவர் பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்க இல்லையா? அதிரடி பாட்டுகளை எழுதிய இயக்குனர். ஆக
ஒரு மிகச்சிறந்த திரைப்படத்தின் திரை இசை வெளியீட்டு விழாவுக்கும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கும் நான் எனது அழைப்பின் பேரில் இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பித்த என்னுடைய நண்பர்கள், என்னுடைய இயக்குனர் சங்கத்தின் பாசமிகு உறுப்பினர்கள், இயக்குனர்கள் அனைவருக்கும் இந்த படத்தின் சார்பாக இந்த படத்தில் நடித்திருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்துக்காக நான் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும். திரும்பவும் லெனின் வினோத் கூட்டணி அடுத்தடுத்து படங்களை இயக்க வேண்டும். அதில் நடித்த அனைத்து கலைஞர்களும் மிகவும் நிறைய படங்கள் உங்களுக்கு வரணும். நீங்கள் சிறப்பாக தொடர்ந்து சினிமா இண்டஸ்ட்ரியை நம்பி வந்திருக்கீங்க. அந்த சினிமா இண்டஸ்ட்ரி உங்களை விடக்கூடாது, நீங்களும் சினிமாவை விடக்கூடாது என்று சொல்லி வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. I'm very nervous today because this is my first audio launch. நான் கேரளாலேருந்து வர்றேன். என் பேர் அஸ்மின். அண்ட் எனக்கு தமிழில் பேசணுன்னு இருக்குது, அதனால கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஸோ நான் சின்ன வயசில் இருக்கும்போதே இந்த படங்களெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் வந்துட்டு நான் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அந்த ஒரு பொண்ணு என் உள்ளுக்குள்ளே இருக்கு. ஸோ அந்த பொண்ணு இப்போ ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் என் முதல் படமே வந்து எனக்கு ஒரு ஹீரோயினாக நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. யூனிவர்ஸுக்கு நன்றி. அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச் லெனின் சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் சச் அ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் he's not just a producer to me, he's a great friend. ஏன்னா எனக்கு இதுக்கு வேணா மாதிரி ஒரு மோட்டிவேஷனெல்லாம் கொடுத்து என்னை மோல்ட் பண்ணிட்டா, அப்படி தான் சொல்லணும். அண்ட் டைரக்டர் சார் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் he makes sure that I first act in Malayalam and then only he makes me act in Tamil. அந்த அளவுக்கு பேஷண்ட்டாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆல்சோ எனக்கு இதில் கிடைச்ச இன்னொரு பாக்கியம் என்னென்னா, நான் ஆர்வி சாரோட பொண்ணாக நடிச்சிருக்கேன். அது ஒரு ப்ரிவிலேஜாக நினைக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் எல்லாருக்கும் நன்றி. கோ ஆக்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இங்கே இருக்கும்போது எனக்கு இப்போ இது இன்னொரு ஹோம் மாதிரி தான் தெரியுது. தமிழ் இந்த ஊர் எல்லாமே வந்து அதுக்கான ஒரு ரீசன் அவங்க தான். அண்ட் ஆல்சோ இன்னைக்கு ஆடியோ லான்ச். ஸோ நான் நிறைய ஐம் வெரி நர்வஸ் நவ். நான் நிறைய மேடையில் இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், நிறைய க்ரௌடுக்கு முன்னாடியெல்லாம். ஆனால் இந்த அளவுக்கு நர்வஸ் ஆனது கிடையாது. Kailash Chetta, you have done a great job with the music. I'm in love with Millera, by the way. ஸோ அதுக்கு ஆக்சுவலி காப்பிரைட் கூட கேட்கணும். ஏன்னா I have listened to this song many times. I think every single day I listen to this song. So இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் அதோட 4 lines பாட விரும்புகிறேன். I'm so sorry if I make any mistakes. So yeah. மிலரா மிரந்தேனே உயிரெல்லாம் கலைந்தாயினே, உனையே நினைத்தேனே நினைவெல்லாம் நிறைந்தாயினே, என் விழி ரெண்டுமே உன்னோடுதான் கதை பேச தவிக்கின்றதே, என் நிழல் என்பதும் உன்னை பார்த்ததும் இனி முந்தி தோல் சாயுதே. Thank you so much for giving me the tune to my life. Kailash Chetta, you are the hero of today. And everybody, thank you so much. And in the universe, nandi sollanum naan. And that's it. Thank you so much.